நேற்று டெல்லியில் நடந்த பாம் பிளாஸ்ட் நம்மளோட உளவுத்துறையோட தவறு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இல்லை. இந்த ஒரு விஷயத்தை போய் தடுக்காமல் விட்டுட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. நேற்று காலையிலேருந்து நிறைய மாநிலங்களில் அந்த உளவுத்துறை போய் நிறைய இடத்த கேப்சர் பண்ணுறாங்க, சஸ்பெக்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அவங்க சந்தேகப்பட்டு தடுத்துக்கிட்டே வராங்க. பட் அவங்களையும் மீறி ஒரு இடத்துல நடந்தது தான் இந்த டெல்லி கேஸ். சரி, உங்களுக்கு இதை பார்த்து நான் ஒரு இராணுவ வீரர் மாதிரியோ இல்லை ஒரு போலீஸ் மாதிரியோ இந்த விஷயங்கள் நடக்கிற தடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக மதராசின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அதில் ஒரு டீம் வருவாங்க. அந்த டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் தீவிரவாத தடுப்பு இயக்கம், கவர்மெண்ட்டோட ஏஜென்சி. நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க, பட் இதுதான் பிரைம் ஏஜென்சிஸ். சரி, ரைட். இது நான் எப்படி சார் போகிறது அப்படின்னா அதுக்குன்னே ஒரு எக்ஸாம் இருக்குது. அதான் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, இவ்வளோ ஆசைப்படுறியே, நீ படித்து போயிருக்கலாம்ல அப்படின்னா நானும் ட்ரை பண்ணேன். பட் இதுக்கான வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மி. ஸோ என்னால் அதை கிளியர்லாம் பண்ண முடியல. ஸோ நான் அதுக்கான ஆப்ஷன் அப்போ போகலை. சரிங்களா? ரைட், ஓகே. இதை பற்றி இந்த என்ஐஏவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவங்களுக்குலாம் கன்னுக்கான அப்ரூவல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தத்ரூபமாக ஃபேமிலி மேன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. கன்னுக்கான ஆக்சஸ் கொடுப்பாங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட லெவலை பொறுத்து நிறைய ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் படித்து இந்த நாட்டுக்காக இராணுவ வீரராகவோ இல்லை காவல்துறையாவோ செய்ய முடியலை, இந்த மாதிரி ரொம்ப தீவிரவாதிகளை எதிர்த்து தடுத்து என் நாட்டை காப்பாற்றணும், அப்பாவி உயிர்கள் போகிறத தடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்காக கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பட் இது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தி. பட் நம்ம இராணுவ வீரர்கள் என்ன ரிஸ்க்கை பற்றி யோசிக்கிறாங்க, நாடுன்னு தானே யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு போனோம்னா தயவுசெய்து வயசு க்ரைட்டீரியா இருக்கும், நெட்டில் போய் பாருங்கள். 30 தான் அதிகபட்ச வயசுன்னு நினைக்கிறேன். நாட் ஷியோர் அபவுட் இட். ஸோ நெட்டில் போட்டாலே உங்களுக்கு க்ரைட்டீரியா ஃபுல்லாகவே காட்டும். அப்பா எனக்கு இதெல்லாம் சம்மந்தம் இல்லைடா, பிக் பாஸில் எங்கள் பாரு கண்ணை உடச்சி விட்டாங்கடா, அதுதானே எனக்கு முக்கியம் அப்படின்னு போகிறீங்கன்னா அப்பா சாமி உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடுடா. நன்றி.